பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் முரண்பாடுகள் இருப்பதாக கூறி முதல்வர் விஜய் வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இந்த வழக்குகள் தொடர்பாக 3 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மனுதாரர்கள் தாக்கல் செய்த மனுக்களில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களில் முரண்பாடுகள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அந்த 2 தொகுதிகளிலும் பெற்ற வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் மனுக்களில் உள்ள சில தொழில்நுட்ப குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டது. அதன்பின் வழக்கு தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்றம் 3 வாரங்களுக்குள் விரிவான பதிலை தாக்கல் செய்யுமாறு முதல்வர் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரே நேரத்தில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றதாக கூறப்படும் நிலையில் தற்போது எழுந்துள்ள இந்த தேர்தல் வழக்குகள் அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளன. வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை எதிர்நோக்கி அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் காத்திருக்கின்றனர்.